காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கருணாநிதிக்கு யார் சிறப்பு சேர்த்தாலும் மகிழ்ச்சிதான் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் செல்வ பெருந்தகை பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கருணாநிதிக்கு யார் சிறப்பு சேர்த்தாலும் மகிழ்ச்சிதான் எனவும், இதில் அரசியல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாணயமான தலைவருக்கு நாணயம் வெளியிட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார். கலைஞருக்கு யாரு சிறப்பு சேர்த்தாலும் அதில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தான். இதில் அரசியல் இல்லை, அரசியல் கலப்பில்லை. நூற்றாண்டு விழாவில் நூற்றாண்டு நாணயத்தை நாணயமான தலைவர் கலைஞருக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுகவும் பாஜகவும் மாறுபட்ட கொள்கை உடைய கட்சிகள் எனவும், நாணய வெளியீட்டு விழாவில் ஒன்றிணைவதால் அது கூட்டணி ஆகாது எனவும் தெரிவித்தார். ஒரு தலைவரை புகழ்வது ஒன்றிணைந்தால் உடனே அவர்கள் அரசியலில் ஒன்றிணைவார்கள் என அர்த்தமல்ல என குறிப்பிட்ட அவர், மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்று இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி கிடைத்திருக்கும் எனவும் கூறினார். இருந்தால் கூட நல்லவற்றை எடுத்து கூறும் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டு கட்சிகள், மாறுபட்ட கொள்கை உள்ள கட்சிகள், அரசியல் மாறுபாட்டு நிலைப்பாட்டுள்ள கட்சிகள் ஒரு தலைவரை புகழ்வதற்கு ஒன்றிணைந்தால் உடனே அவர்கள் அரசியலில் தான் ஒன்றிணைவார்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், பாஜக வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்றாலே உடனே அது கூட்டணி தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது இங்கே நடந்தது தமிழ் கூட்டணி. தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்து கொண்டது சிறப்புக்குரியது ஒரு செய்தியாகும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எத்தனையோ சிறப்புகள் கொண்ட புகழ்மிக்க ஒரு தலைவருக்கு நாணயம் வெளியிட்டிருப்பது பாராட்டிற்குரியது என்றார். ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து சிறப்பித்தது ஒரு சிறப்புக்குரிய ஒரு செய்தியாகும். கலைஞருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அதை நாள் முழுவதும் மாத கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி புகழ்மிக்க ஒரு தலைவருக்கு ஒரு நாணயம் வெளியிட்டிருப்பது என்பது பாராட்டுதலுக்குரிய